தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்திலிருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோஸில் விஓசி வாவு சிதம்பரம் பிள்ளை அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வாவுசி ஆரம்பிச்சிருப்பார். இது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்திற்கு ஒரு புதிய பரிமாணமாக இருந்துச்சு அப்படின்ற பாயிண்ட்டோடு இந்த புத்தகத்தில் ஆரம்பிப்பாங்க. இவர் எங்கே பிறந்திருப்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். இவர் தொழில் என்னவாக இருக்கும், வழக்கறிஞர் என்ன பண்ணியிருப்பார், தொழில் செஞ்சிட்ருப்பார். எக்ஸாமில் மேபி இந்த பாயிண்ட் கேட்கலாம். கட்டபொம்மனுடைய தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதி பிள்ளை, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், கட்டபொம்மன் கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதி பிள்ளை அவருடைய குடும்ப வழித்தோன்றல் தான் யார், வஉசி. கட்டபொம்மன் கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதி பிள்ளையோடைய குடும்ப வழித்தோன்றல் தான் வஉ சிதம்பரம். எங்கே பிறந்திருப்பார், தூத்துக்குடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வஉசி தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் கேட்கலாம், யார் தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்கலாம். யார், விஓசி தான் என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றி இருப்பார். சரியா? அப்புறம் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, எப்படி இவர் ஸ்வதேசி இயக்கத்தில் ஜாயின் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். வங்கதேச துறவிகள் இவங்க கூட தொடர்பு கொண்டு இந்த சுதேசி இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பார். வங்கதேச துறவிகள் இவங்க கூட தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த வங்கதேச துறவிகள் யார் யார் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, நான் சொல்கிறேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ராமகிருஷ்ணானந்தர், ரெண்டாவது அபேதானந்தர், மூன்றாவது பிரம்மானந்தர். சரியா? இந்த 3 வங்கதேச துறவிகள், ஒன்று ராமகிருஷ்ணானந்தர், ரெண்டாவது அபேதானந்தர், மூன்றாவது பிராமணந்தர். சரியா? இந்த 3 வங்கதேச துறவிகளோட தொடர்பு கொண்டு வஉசி என்ன பண்ணியிருப்பார், சுதேசி இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பார். சரியா? சீர்காழியில் கப்பல் நிறுவனம் என்ன பண்ணியிருப்பார், அறிவிச்சிருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகேவா? கம்பெனி எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்போது, அக்டோபர் 16, 1906. அக்டோபர் 16, 1906 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த சட்டத்தின் கீழே பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட், தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்திய கம்பெனி சட்டம் 1882. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி 1882 படி கம்பெனியை பதிவு செஞ்சு அக்டோபர் 16, 1906 ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு பங்கு நம்ம சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு ஆரம்பித்து அதை சேகரித்து கப்பலும் வாங்கிடுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்த கப்பலுடைய பேர் காலியா, இன்னொன்று லாவோ. ஸ்கூல் புத்தகத்திலே பேசிக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐஎன்எஸ் காலியா, ஐஎன்எஸ் லாவோ, இந்த 2 கப்பல்கள் கூட இன்னும் 2 இயந்திர படகு வாங்கியிருப்பாங்க. சரியா? அந்த 2 பெரிய கப்பல்கள் கூட ஒரு 2 இயந்திர படகு வாங்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இதிலிருந்து சரக்குலாம் கொண்டு அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2 இயந்திர படகுகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட சேர்த்து வாங்கியிருப்பாங்க. நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் யார் இந்த நிறுவனத்துக்கு அப்படின்னா, பாண்டி துரைசாமி தேவர். தலைவர் பாண்டி துரைசாமி தேவர். துணைத் தலைவர் யார் அப்படின்னா வஉசி. சரியா? துணைத் தலைவர் வஉசி. சட்ட ஆலோசகர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒன்று தூத்துக்குடி குருசாமி ஐயர், ரெண்டாவது சி விஜயராகவாச்சாரி, மூணாவது பால் பீட்டர் பிள்ளை, நாலாவது சங்கரன் நாயர். சட்ட ஆலோசகர் 4 பேர், தூத்துக்குடி குருசாமி ஐயர், சி விஜயராகவாச்சாரியார், பால் பீட்டர் பிள்ளை, சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் இந்த கம்பெனிக்கு சட்ட ஆலோசகராக இருக்காங்க. வஉசி கம்ப்ளீட்டாக அவர் பார்த்துட்டு வக்கீல் தொழிலை விட்டுட்டு முழுசாக என்ன பண்ணுவார், இந்த ஸ்வதேசி இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பார். கப்பல்
பம்பாய் கம்பெனி வந்து ஆக்சுவலாக வந்து இவருக்கு உதவி பண்ண வந்து மறுத்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஓவராக வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அதனால் பம்பாய் கம்பெனி வந்து உதவ வந்து மறுத்துருவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஷான் லேன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஷான் லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து 2 கப்பல்களை வாங்குவார். ஒன்று ஐஎன்எஸ் காலியம், இன்னொன்று வந்து லாவோ. அது கூட வந்து 2 இயந்திர படகுகளை வந்து வாங்குவார். எதுக்கு அப்படின்னா, அந்த சரக்கு மூட்டைகள்லாம் ஏற்றிக்கிட்டு போகணும், ஏற்றிக்கிட்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக கூடவே வந்து ஒரு 2 இயந்திர படகுகளை வாங்குவாங்க. சரியா? அடுத்து ஸோ மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுதேசி கப்பல்களை வந்து ஆதரித்தாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷோடைய கப்பல்கள், அதை வந்து விதேசி கப்பல்கள் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கப்பல்களை வந்து புறக்கணிச்சிட்டு மக்கள் வந்து இந்த சுதேசி கப்பல்களை வந்து ஆதரித்தாங்க. அது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது தான். பாரதியார் என்ன பண்ணியிருப்பார், இந்த கப்பல்களை பாராட்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம் பாரதியை பற்றி பார்க்கும்போது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாரத தாய் பெற்றெடுத்த 2 புதல்வர்கள் அப்படின்னு இந்த லாவோவையும் இந்த காலியோவையும் என்ன பண்ணியிருப்பார், பாரதியும் சொல்லியிருப்பார். அதை தான் வந்து இங்கே சிம்பிளாக சுதேசி கப்பல்களை பாராட்டினார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அடுத்து வேறு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க அப்படின்னா, தர்ம சங்க நெசவு சாலை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. தர்ம சங்க நெசவு சாலை. இன்னொன்று தேசிய பண்டக சாலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில் விவசாய மற்றும் கைத்தொழில் சங்கம் லிமிடெட், விவசாய மற்றும் கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து சுதேசி பிரச்சார சபை அப்படின்னு சொல்லி ஒன்று நிறுவுறாங்க. யாருடைய தலைமையில், வி சக்கரை செட்டியார். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சுதேசி இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகள். சரியா? ஸோ சுதேசி பிரச்சார சபை அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வி சக்கரை செட்டியார் அவருடைய தலைமையில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த சுதேசி கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சுதேசி பிரச்சார சபை அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க, வி சக்கரை செட்டியார் அவருடைய தலைமையில். ஸோ அடுத்து வந்து கம்பெனி வந்து முடிவுக்கு வருது. இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி முடிவுக்கு வருது. என்ன காரணம், தொழில்நுட்ப குறைவு ஒன்று, 2வது நஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும், 3வது கம்பெனியை வந்து மூடிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ்க்கே வந்து விற்றுருவாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கம்பெனி வந்து கடைசியாக பிரிட்டிஷ்க்கே கொடுத்ததுனால தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து இருக்கும். ஆனால் சுதேசி இயக்கம் வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை அளித்தது. என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நம்மளால் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது இது வந்து சுதேசி இயக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு பெரிய ஊக்கத்தை மக்களுக்கு வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை இந்த புத்தகத்தில் மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஐஎன்சி மாநாடு வந்து நடக்கும். சரியா? ஸோ ஐஎன்சி மாநாடு வந்து நடக்கும் டிசம்பர் மாதம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சூரத் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து மாற்றிக்கோங்க. கல்கத்தா காங்கிரஸ் வந்து ஆக்சுவலாக 1906 டிசம்பர் மாதம் வந்து நடக்கும். டிசம்பர் மாதம் 1906 நடக்கும். ஸோ இந்த மாநாட்டுக்கு ஓகேவா எங்கே நடக்கும், கல்கத்தாவில் டிசம்பர் 1906 நடக்கும். அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான தலைவர்கள் போயிருப்பாங்க. ஸோ வஉசி போயிருப்பார், ராஜாஜி போயிருப்பார், கஸ்தூரி ரங்க ஐயங்கார் போயிருப்பார், வே ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை, அடுத்து எஸ் சத்தியமூர்த்தி. இவங்கெல்லாம் டிசம்பர் மாதம் 1906 கல்கத்தாவில் நடந்த அந்த மாநாட்டுக்கு போயிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வேறு என்ன முக்கியமான நிகழ்வுகளில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அரவிந்த கோஷ் இருக்கார் இல்லையா, ஸோ அரவிந்த கோஷ், ஸோ அவருடைய அழைப்பை வந்து ஏற்று வஉசி வந்து என்ன பண்ணியிருப்பார், தீவிரவாதிகளை வந்து திரட்டி கொண்டு போவார். ஆக்சுவலாக அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1907 சூரத் செஷன் இருக்கு இல்லையா, சூரத்தில் நடக்கக்கூடிய அந்த செஷன், இந்த செஷனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆட்களை நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷ் வந்து என்ன பண்ணுவார், வஉசிக்கு ஒரு கடிதத்தை வந்து எழுதுவார். சரியா? ஸோ இந்த கடிதம் வந்து ரீச் ஆன உடனே வஉசி என்ன பண்ணுவார், நேராக சென்னைக்கு போவார். சென்னைக்கு போயிட்டு பாரதியார் அப்புறம் மண்டயம் சீனிவாசாச்சாரி, சரியா, பாரதியார் அப்புறம் மண்டயம் சீனிவாசாச்சாரி, ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, 100க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸை வந்து இந்த சூரத் செஷனுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த சூரத் மாநாட்டில் வந்து கலவரம் வந்து ஏற்படும். அந்த மாநாட்டு பந்தல்லையே வந்து என்ன ஆகும், கலவரம் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாநாட்டு பந்தலில் வந்து பாலகங்காதர் திலக், சரியா, சென்டரில் இருப்பார்,
பாலகங்காதர திலகர் சூழ்ந்துக்கிட்டு நிறைய தமிழ் தலைவர்கள் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பாரதியார் வந்து ரொம்ப பெருமையாக வந்து என்ன பண்ணியிருப்பார், புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பார். சரி, அது நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ புல்லரிக்குது. திலகருக்கு வந்து தமிழர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற மாதிரி பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த இன்ஸ்டண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இதை வந்து எக்ஸாமில் கேட்கலாம். அதே போல் வந்து வஉசியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய திலகர். வஉசியை என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டுடைய திலகர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து அந்த சூரத் மாநாட்டில் வந்து பிளவு ஏற்பட்டதுக்கப்புறம் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனி கட்சியை வந்து ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸ்கூல் புக்ஸில் பேசிக்கான விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தனி கட்சிக்கு வந்து யார் யாரெல்லாம் செயலாளர்கள் அப்படின்னா வங்காளம் ரீஜனுக்கு அரவிந்த கோஷும், மகாராஷ்டிராவுக்கு பாலகங்காதர திலகரும், சென்னைக்கு வஉசியும் செயலாளர்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அப்படின்னா பிபின் சந்திரபால் வந்து என்ன பண்ணுவாங்க, விடுதலை பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த விடுதலைனால் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வஉசி என்ன பண்ணுவார், கொண்டாடுவார். கூடவே சுப்பிரமணிய சிவாவும் வந்து இருப்பார். சரியா? ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேரணி நடத்துவாங்க. எங்கே, நெல்லையில் வந்து பேரணி நடத்துவாங்க, பொதுக்கூட்டமும் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆகிறாரு, அதை கொண்டாடுறாங்க. நெல்லையில் ஒரு பேரணியும் ஒரு பொதுக்கூட்டமும் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து பேசுகிறாங்க. கரெக்டாக வந்து அந்த பொதுக்கூட்டம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா தாமிரபரணி ஆற்றங்கரை. சரியா? தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாத ஐயங்கர் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ஸ்கூல் புக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ வஉசிலாம் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம பார்த்தது தான். வஉசி, சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பத்மநாப ஐயர் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வேறு என்ன பாயிண்ட் வந்து எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் இருக்கும் அப்படின்னா வஉசி வந்து நெல்லை மாவட்ட கலெக்டர் வின்ச்சை வந்து என்ன பண்ணுவார், போய் பார்ப்பார். இதுவும் எக்ஸாமில் கேட்கலாம். நெல்லை மாவட்ட கலெக்டர் வின்ச்சை வஉசி வந்து என்ன பண்ணுவார், போய் பார்ப்பார். சரியா? ஓகே. ஸோ வஉசிக்கு வந்து 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம். மேல்முறையீடு பண்ணுவார், ஆனால் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து நிராகரிச்சிடுவாங்க. அப்புறம் திரும்பவும் லண்டன் பிரைவி கவுன்சிலில் போயிட்டு தண்டனையை வந்து என்ன பண்ணுவாங்க, குறைப்பாங்க. சரியா? ஸோ இந்த தீர்ப்புகள் வழங்கிய நீதிபதி பின்ஹே தமிழ் புக்லேயே வந்து இந்த டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் பார்த்துப்பீங்க. சரியா? ஸோ அடுத்து சிறை வாழ்க்கை. கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சிறையில் அடைப்பாங்க. ஆக்சுவலாக தமிழ் புக்கில் வந்து வஉசியை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு லெசனே இருக்கும். சரியா? ஸோ அந்த லெசனை வந்து முடிஞ்சால் படிங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து மேற்கோள்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து கோயம்புத்தூர் சிறையில் வந்து அடைப்பாங்க. அடுத்து வந்து கேரளாவில் கண்ணனூர் சிறையில் வந்து என்ன பண்ணுவாங்க, அடைப்பாங்க. ஸோ அந்த சிறைகளை வந்து என்ன பண்ணுவார், கல் உடைப்பார், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளும் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் அனுபவிச்சிருப்பார். கடைசியாக டிசம்பர் இறுதியில், சரியா, ஸோ டிசம்பர் லாஸ்ட்டில் 1912 இவர் என்ன பண்ணுவாங்க, விடுதலை பண்ணிடுவாங்க. எப்போது, டிசம்பர் இறுதியில் 1912 விடுதலை வந்து பண்ணிடுவாங்க. ஸோ சுதேசி கம்பெனி தோல்வி தான், நம்ம படித்தது தான். ஸோ அதோட வஉசியோடைய அரசியல் காலமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, மாப்போ சிவஞானம். சரியா? ஸோ மாப்போ சிவஞானம் ஒரு கருத்தை சொல்கிறாரு, சுதேசி கம்பெனி தோல்வி அடைஞ்சது, அதோட வஉசியோடைய அரசியல் வரலாறும் அரசியல் காலமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாப்போ சிவஞானம் வந்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து சென்னை ஜனசங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, சென்னை ஜனசங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு பாலகங்காதர திலகோடைய விருப்பப்படி நிறுவுகிறாங்க. எங்கே, சென்னை திருவல்லிக்கேணியில். எப்போது, ஜனவரி 11, 1908. ஜனவரி 11, 1908 திருவல்லிக்கேணியில் சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை பாலகங்காதர திலகருடைய விருப்பப்படி நிறுவுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார், பாரதியார். ஸோ இந்த அமைப்பு ஏற்பட முக்கிய காரணம் யார், பாரதியார். ஸோ நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் வந்து வஉசி. சரியா? தலைவர் வந்து வஉசி. உறுப்பினர்கள் மண்டையம் சீனிவாசாச்சாரியார், சிஎஸ் ஆர்யா, கே வெங்கட்ராமன ராவ். சரியா? தலைவர் வந்து வஉசி,
உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மண்டையம் சீனிவாசச்சாரி, சிஎஸ் ஆர்யா, கே வெங்கட் ராமராவ். ஓகேவா? ஸோ இந்த சென்னை ஜனசங்கம் எதுக்காக வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு 5 விஷயம். சுதேசி பொருட்களை வந்து பயன்படுத்தணும். 1, தேசிய கல்வியை மக்கள்கிட்ட பரப்பணும். 2, இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி வந்து நம்ம கொடுக்கணும். 3, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கணும். சுதேசி கூட்டங்கள் வந்து நம்ம நடத்தணும். அதன் மூலமாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இந்த சென்னை ஜனசங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? எப்போது? 1908 ஜனவரி 11. சரியா? ஸோ அடுத்து இந்த ஜனசங்கம் வந்து 1912 வரைக்கும் செயல்பட்டுருக்கும். எப்போது? 1912 வரைக்கும் இந்த சென்னை ஜனசங்கம் வந்து செயல்பட்டு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வஉசியை பற்றி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதில் நிறைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் ரெகுலராக படிச்சிருப்பீங்க. அந்த கப்பல் கம்பெனி பேர், சுப்பிரமணிய சிவா பற்றி 40 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க சிவாவுக்கு. சரியா? அப்புறம் தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருப்பார். 2 கம்பெனி வந்து விற்றுருவாங்க, பாண்டித்துறையார். ஸோ அந்த 40 ஆண்டுகள் யார் வந்து சிறை தண்டனை கொடுத்தாங்க, அந்த ஜட்ஜுடைய பேர், எவ்வளோ பங்குகள் வந்து பிரிப்பாங்க, யார் முக்கியமான பங்கு வாங்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய புதுசாக இருக்கும். சரியா? ஸோ வஉசியை பற்றி இந்த புத்தகத்தில் இவ்வளோ தான் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம எஃபோர்ட் போட்டு போடுறோம். ஈவன் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கவும் செய்கிறோம். சில டைம்ஸில் வந்து நம்ம வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் வந்து ஒரு 30-40 இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சிம்பிளாக வந்து ஒரு vlog மாதிரி போடுறாங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து வியூஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. அது என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ நம்மளுடைய எண்ணம் வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் எப்படி கொண்டு போகலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன டாபிக் வந்து வேணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, கூட படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஸோ ஒரு நல்ல மனப்பான்மையோடு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய நாலேஜ் வந்து எக்ஸ்போஷர் பண்ணுறோமோ, ஸோ நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு நல்லது தான். சரியா? ஸோ எக்ஸாம் இந்த ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பாய்.